அதானி நிறுவனத்துடன் திமுகவை ஒப்பிட்டு பேசினால் வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அதானி நிறுவனத்துக்கு எந்த கட்டணமும் செலுத்தவில்லை என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்காமல் 2016ஆம் ஆண்டு முதல் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்கியிருப்பதை ஒப்புக்கொண்ட ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பாராட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் அதானி நிறுவனத்துடன் திமுக அரசு ஒப்பந்தம் போடவில்லை என கூறி இருவருக்கும் இடையே இருக்கும் ஒப்பந்தங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழக மின் வாரியத்திடம் இருந்து 544 கோடி ரூபாய் ஒருமுறை வருவாயாகவும் 205 கோடி ரூபாய் தாமத கட்டணமாகவும் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு இருப்பதை ஜாமீன் அமைச்சர் மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க பார்க்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி நிறுவனத்திடம் இருந்து 7 ரூபாய் 1 காசுகள் என மின்சாரத்தை வாங்கிக் கொண்டு திமுக ஆட்சியில் 5 ரூபாய் 10 காசுகளுக்கு 1 யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகிறார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யவில்லை என கூறிவிட்டு தற்போது யூனிட்டுக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்தம் மூலமாக கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுவதாகவும் அந்த தனியார் நிறுவனங்களில் அதானி நிறுவனமும் உள்ளதா இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாமீன் அமைச்சர் மற்றும் திமுக அரசின் வரலாறு உலகம் அறிந்தது எனவும் திமுக அரசின் நடவடிக்கைகளில் கேள்வி எழுப்புவது இயல்பு, ஆனால் அதற்கு வழக்கு தொடர்வோம் என உருட்டல் மிரட்டல் மூலம் எதையோ மறைக்க முயற்சி செய்வதாகவும் இதற்கெல்லாம் பாஜக பயப்படாது என ஜாமீன் அமைச்சருக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்வதாக அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.